ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதா வினு லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ், நான் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா என்னோடய லைஃப் ஸ்டைல் ரொட்டீன் வீடியோவை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். நம்ம வீடியோவை லாஸ்ட் வர பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளோட வாழை தோட்டத்திலேருந்து ஒரு வாழைக்கொலை வெட்டியிருக்கிறோம். நான் ஃபோனை எடுத்துகிட்டு வீடியோ எடுக்க வரதுக்கு முன்னாடி என்னோடய ஹஸ்பண்ட் அதை வெட்டி வச்சுட்டாங்க. அதனால இந்த வாழை தோட்டத்தெல்லாம் காமிச்சிட்டு என்ன பழம் வெட்டணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இந்த கொலை தான் பார்த்துக்கோங்க. இது நம்ம வீட்டிலையே எந்த உரமும் வைக்காமல் இயற்கையான முறையில் விளைய வச்சது. அதனால் நம்ம வீட்டுக்கே இதை எடுத்துக்கலாம். இந்த பழத்தோட பேர் ரசக்கதளி பார்த்துக்கோங்க. நார்மலாக நான்லாம் பார்த்திங்கன்னா ரசக்கதளி பழம்லாம் கண்டாலே அந்த பக்கமாக அப்படி தூரமாக ஓடிடுவேன். ஆனால் நான் ஒரு நாள் அப்படி நம்ம வீட்டில் உள்ள பழம் தானே, நம்மளே சாப்பிடலைன்னா எப்படி அப்படின்னு சாப்பிடும்போது உண்மையிலே கடையில் வாங்க பழத்தை விடைக்கும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்போ நான் இதிலேருந்து ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன். எப்படின்னா, கடையிலலாம் முழுசாக விளையதுக்கு முன்னாடியே உரம் போட்டு பழுக்க வைக்கிறாங்க. அதனால தான் அது டேஸ்ட் கம்மியாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி காலையில் நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு மொத்தமாக ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா மார்னிங் ட்ரிங்க் எடுத்து குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நெல்லிக்காயும் கருவேப்பிலையும் சம அளவில் எடுத்துகிட்டு ஒரு பெரிய துண்டளவு இஞ்சியும் எடுத்துகிட்டு அரைச்சி ஜூஸ் பண்ணி ஒரு துணியில் வச்சு வடிகட்டி நம்ம ஜூஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மார்னிங் ஒரு கிளாஸில் இப்போ ஒரு 1/4 கிளாஸ் அளவு ஜூஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு மீதிக்கு ஹாட் வாட்டர் ஊற்றி எடுத்துட்டோம் அப்படின்னா இது எப்படி வெயிட் லாஸ் ட்ரிங்காகவும் நம்ம எடுத்துக்கலாம். மற்றபடி நம்மளோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணக்கூடிய ட்ரிங்காகவும் இதை எடுத்துக்கலாம். அப்புறம் கிச்சனில் பார்த்திங்கன்னா பாத்திரம் பாதி தான் க்ளீன் பண்ணியிருக்கிறேன். உண்மையை சொன்னால் இந்த பாத்திரம் க்ளீன் பண்ணுறது மட்டும் என்னால் முடியலை. முடிஞ்ச அளவு க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இனி ரொம்ப டயர்டாயாச்சு. நம்ம மார்னிங் டிஃபனை சாப்பிட்டுட்டு அப்புறம் மீதியை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோதம்பு ரவை எடுத்து தண்ணி தொளித்து லைட்டாக கிளறி நம்ம ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம செய்யும்போது அது நல்லா ஈஸியாக வெந்துடும். சில நாள் பார்த்திங்கன்னா நமக்கு நாக்கு காரசாரமாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அது நமக்கே தெரியும். அந்த மாதிரி இன்றைக்கி காரசாரமாக சாப்பிடணும் அப்படின்னு தோணுனால இன்றைக்கி பிரியாணி மாதிரி கிண்ட போகிறேன். அதுக்கு காய்கறி எல்லாமே வெட்டி வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கேரட்டு, தக்காளி, உள்ளி, மிளகாய் அந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒரு அடுப்பில் பார்த்திங்கன்னா முட்டை வெந்துட்டுருக்குது. நான் பார்த்திங்கன்னா ஆயிலெலாம் ரொம்ப கம்மியாக தான் சேர்ப்பேன். இன்னைக்கு கொஞ்சோண்டு ஆயிலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய்யும் சேர்த்துருக்குறேன். அப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம் அது போட்டு தாளிச்சிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இடித்து வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அதையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெட்டி வச்ச காய்கறி எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா போட்டு வதக்கிற வேண்டியதான். ஆனால் இதில் அடிக்கடி ஒரு சம்பவம் நடக்கும். எப்படின்னா, இந்த தாளிக்கும் போது பார்த்திங்கன்னா ஜம்பிங் அந்த மாதிரிலாம் நடக்கும். லேடிஸ் சமைக்கிறதில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டா அசால்ட்டாக பண்ணுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நம்மலாம் அப்படி கிடையாது. ஒவ்வொரு தடவையும் இந்த தாளிக்கும்போது இந்த மாதிரி தான் ஜம்பிங் நடக்கும். உங்கள் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் அந்த மாதிரி ஏதாவது ஜம்ப் பண்ணுவீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பல்லாரியை போட்டு வதக்கிட்டு அது கூடவே மல்லிக்கீரை, புதினா இது எல்லாத்தையும் நல்லா வதக்குனதுக்கப்புறம் கேரட்டு, தக்காளி இது எல்லாத்தையுமே சேர்த்துற வேண்டியதான். அது கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவு வத்தல் தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா போடணும். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே வீட்டிலையே அந்த பொருள்லாம் வாங்கி திரித்து வச்சுருவேன். அந்த பொடி தீர்ந்துட்டு அதனால் இப்போ என்கிட்ட இருந்தது சிக்கன் 65 மசாலா. நம்மளுக்கு அந்த இறைச்சி மசாலா ஸ்மெல் வரணும்ல, அதுக்காக அந்த சிக்கன் 65 மசாலாவிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு லாஸ்ட்டு நம்ம ரவையை போட்டு கிண்டி எடுத்துட வேண்டியதான்.
எப்போவுமே பார்த்திங்கன்னா ரவையில் சீனி போட்டு சாப்பிட்டுட்டே இருந்தோன்னா போர் அடிக்கும். என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி பிரியாணி டேஸ்ட்டில் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். செமத்தனமாக இருக்கும். பிரியாணி காலையிலே சாப்பிட்ட ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிச் பண்ணக்கூடிய ஒர்க் வந்து கொஞ்சம் இருந்துச்சு. எப்படின்னா கிருஷ்ண ஜெயந்தி ஏற்கனவே முடிஞ்சாச்சு. அதுக்கு அடுத்த சண்டே பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து இந்து மகா சபை முன்னணி அதுலேருந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடக்கும். இந்த சுற்றுவட்டார பகுதியில், அதாவது மயிலாடியை சுற்றி உள்ள நிறைய கிராமங்கள்லேருந்து நிறைய பேர் வந்து கிருஷ்ணர் ராதை வேஷம் போட்டு வருவாங்க. அவங்களுக்கு வந்து ப்ரைஸ்லாம் கொடுப்பாங்க. பெரிய பெரிய ப்ரைஸ் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அது என்னோட பொண்ணு பையன் எல்லாருமே வந்து கிருஷ்ணர் ராதை வேஷம் வந்து போடுவாங்க. ஆனால் இந்த ட்ரெஸ் யாருக்காக தைச்சிட்ருக்கேன் அப்படின்னா என் ஃப்ரெண்ட் இல்லை, என் பொண்ணோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அந்த பொண்ணுக்கு சட்டை வந்து ஏற்கனவே தைச்சிட்டேன். ஆனால் வந்து அந்த பெட்டிக்கோடுக்கு பட்டுப்பாவாடை வந்து பெட்டிக்கோடு மாடலில் தைக்கணும். அதில் வந்து மேலே உள்ள பாடி பீஸ் வந்து தைச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பாவாடை பீஸு கரெக்டாக சுருக்கு வச்சு ஜாயின் பண்ணணும். இப்போ அந்த பட்டு பாவாடை சட்டை தைச்சிட்டேன் பார்த்துக்கோங்க. பாவாடையோட கலர் இது தான், டார்க் பிங்க் மாதிரி. எப்படி சூப்பராக இருக்கா பார்த்து சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து சாட்டர்டே, நாளைக்கு சண்டே தான் அந்த ஃபங்க்ஷன்லாம் நடக்கும். அந்த ஊர்வலத்தில் எவ்வளோ ராதை கிருஷ்ணர் கலந்துக்கிட்டாங்க, அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.